அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, மகளிர் உரிமை தொகை இப்போ ஒன்று ஒன்றா கட்டாகிக்கிட்டே வரும். ஒரு சில பேருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை கட்டாகும். என்ன ரீசன், எதனால் கட்டாகுது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ அந்த 1000 ரூபாய் வந்து கட்டாகுதுன்னா எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை நம்மளுடைய பொருளாதாரத்துக்காக, நம்மளுடைய தேவைக்காக நகைகளை கொண்டு போய் பேங்கில் வைப்போம். ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வச்சு பிள்ளைக்கு ஏதாவது செய்வோம், அல்லது 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி இந்த வீடை ஒத்திக்கு வாங்குவோம், இல்லை இந்த நகையை வச்சு இந்த இடம் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்குவோம். அந்த இதனால் எந்த விதமான வருமானம் இருக்காது. அந்த 2 லட்சம் பேங்கில் வச்சுட்டு எதுலையா ஒன்றில் போட்டு வைப்போம். அதில் வந்து இன்கம் கிடையாது, கேட்டுங்களா? ஆனால் அதை எதில் வரும் அப்படின்னிங்கன்னா, எல்லாமே வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன். நம்ம இப்போ வந்து நகைக்கடன் வாங்கினா பேங்க் ட்ரான்சாக்ஷனில் வாங்குவோம். இப்படி வாங்கும்போது எல்லாமே எது வாங்கினாலும் அந்த ஆதார் கார்டு கொடுத்துறீங்க. அந்த ஆதார் கார்டு மூலியமாக பண பரிவர்த்தனை, அதாவது அந்த பேங்க்லேருந்தோ எல்லாமே வருதுன்னா அது என்னாகும், ட்ரான்சாக்ஷன். அப்படி இருக்கவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் திட்டம் கட்டாகும். இன்றைக்கி நிறையா பேர் யாரோடைய பணத்தையோ வாங்கி நமக்கு போட்டால் கமிஷன் தருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு, இதுதானே போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பரை கொடுக்குறீங்க, அவர் போய் உட்காந்து அந்த ஏடிஎம்மில் இன்றைக்கி ஒரு 50,000 போடுறாரு, நாளைக்கு ஒரு 50,000 போடுறாரு, 20,000, 49,000 வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு போட்டிங்கன்னா, அதில் அதிகமான பணம் தெரிஞ்சால் ஏழை எளிய உங்களுடைய அந்த மாதம் வரக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை கட்டாயிரும். உங்கள் அக்கௌண்ட்டில் தானே போட்டு மாற்றுறீங்க. அப்போ அந்த டிரான்சாக்ஷன் காட்டும் போது உங்கள் 1000 ரூபாய் கட்டாயிரும். அதனால் கவனமாக இருங்க. யாருடைய ரூபாயும் நம்மதுலேருந்து போட்டு அனுப்பாதீங்க, போட்டு வாங்காதீங்க, ரைட்டுங்களா? ஏன்னா அப்புறம் உடனே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா அந்த உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கட்டாயிரும். மாதம் கிடைக்கிற அந்த 1000 ரூபாய் கிடைக்காது. நீங்கள் அந்த கமிஷனுக்கு போட்ட காசு 1000 ரூபாய் இருக்காது. இன்றைக்கி போட்டு விட்டதுக்கு ஒரு 200 கிடைக்கிது, 300 கிடைக்கிதுன்னா, ஆனால் அந்த மாத காசு கிடைக்காம போயிடும். அப்போ வருத்தப்படக்கூடாது, சரிங்களா? அதுதான் டிரான்சாக்ஷனில் இப்போ வந்து சொல்லக்கூடிய இடம். உங்களுடைய பணம் இவ்வளோ பரிவர்த்தனை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதனால் பெண்கள் அந்த மாத காசு வாங்குறவங்களாம் அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. வேறு யாருக்கோ வந்து வாங்கி போட்டு விடுங்க அப்படின்னாங்கன்னா, நம்ம வாங்கி போட்டால் இதில் என்ன இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அந்த 1000 ரூபாய் இல்லாமல் போயிடும். நன்றி. ஒரு சின்ன விழிப்புணர்வு. எத்தனையோ கணக்கை பற்றி பேசுகிறீங்க, என்னுடைய மனக்கணக்கையும் கேட்டுக்கோங்க அப்படிங்கிறேன். நன்றி.